வெல்கம் டு மை சேனல் தி இந்தியன் ஆஸ்பிரன்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி சிஜே 2025 நடந்துச்சுல, அதில் ஒரு 40 ஷிஃப்ட் நம்ம நடந்துச்சு. அந்த ஷிஃப்ட்டில் ஒவ்வொரு ஷிஃப்ட் வைஸ் குவான்டிட்டி ஆப்டிடியூட் மட்டும் நம்ம பார்க்கணும். இது 12 செப்டம்பர் ஷிஃப்ட் 1ல் நடந்த கொஸ்டின். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு ஷிஃப்ட் வைஸ் கொஸ்டின்ஸாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் போடுங்க. டெஸ்ட் போட்டுட்டு டெஸ்ட்டோட ரிவ்யூவாக இந்த வீடியோ வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நிறையா பேர்த்துக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைனா டெஸ்ட்டு போடுவோம், ப்ரிவ்யூ பார்க்கணும். நானும் அப்படி தான் டெஸ்ட் போடுவேன், ப்ரிவ்யூ பார்க்க முடியும். ஆனால் ப்ரிவ்யூ பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு போடுங்க. டெஸ்ட்டு போட்டு ப்ரிவ்யூ கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்து வெறும் 15 நிமிஷம் தான் ஆயிடுச்சு. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஒரு நிமிஷம் 15 நிமிஷம் தான். இந்த 15 நிமிஷத்தில் 25 கொஸ்டின்ஸ் வந்து போடுறது அப்படின்றது ஒரு 70% தான் சாத்தியமே. நம்மளால போட முடியாது. 70% அது கொஸ்டின் போடுறதே கொஞ்சம் அதிகம் தான். ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து 25 நிமிஷம் கொஸ்டின்னா, குறைஞ்சது 20, 25 நிமிஷமா நம்ம எடுப்போம். சரிங்களா? ஆனா அது மத்ததுல கொஞ்சம் குறைஞ்சிரும். நம்ம இப்போ வந்து 15, 15ஆ செக்ஷனல் டைம் குடுத்ததுனால, நமக்கு வேற வழியே இல்ல. எல்லா கொஸ்டினும் நம்ம பார்த்தாகணும். இந்த கொஸ்டின் பார்த்த மாதிரியே இருக்குன்னு உட்கார்ந்தோம்னாலும் டைம் போச்சு. சரிங்களா? அப்ப புரிஞ்சுக்கோங்க. டெஸ்ட் போடுங்க. கண்டிப்பா டெஸ்ட் போடுங்க. ஸ்பீட் அப் பண்ணுங்க. ஸ்பீட் அப் பண்றதுக்கு என்னன்னா, நம்ம அந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றோம்னு நமக்கு தெரிஞ்சா தான் நம்ம அந்த கொஸ்டின ஸ்பீட் அப் பண்ண முடியும். இப்ப நீங்க ஒரு செக்ஷனல் டெஸ்ட் போட்டுட்டு, அது ஆன்சர் தெரியாம விட்டுட்டு போனீங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின் அடுத்த ஷிஃப்ட்ல வரும். அதே கொஞ்சம் வேற மாதிரி மாடல் பண்ணி கொஞ்சம் குடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம அத வந்து விட்டுட்டு, இப்படியே விட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு கொஸ்டின் எங்கேயாவது நம்மள வந்து காப்பாத்தும். சரிங்களா? ஒரு கொஸ்டின் தெரிஞ்சா, அந்த ஒரு கொஸ்டின் ஏதாவது ஒரு இடத்துல நம்மள காப்பாத்தும். அதுக்காக தான். டெஸ்ட் போடுங்க. டெஸ்ட் போட்டு ரிவ்யூவுக்கு இந்த வீடியோ வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் தெரியலனா கூட உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. டக்குனு வீடியோ போட்டு பார்த்துருங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். A landlord bought a flat for 8 lakh rupees. He wants to earn a 9% annual return on his investment after paying 2000 per month for maintenance. What should be monthly rent he charges? இந்த கொஸ்டின்ஸை பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு ஃப்ளாட்டை 8 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாரு ஒரு இடத்துக்காரர். சரிங்களா? 8 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாரு. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாசம் 2 லட்ச ரூபா மெயின்டெனன்ஸ்க்காக செலவு பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அதுல இருந்து 9% எவ்வளோ வாங்குறாரு? ரிட்டர்ன் வாங்குறாரு. மாசம் 2000 ரூபாய் செலவு பண்ணிட்டு, சரிங்களா? மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஒரு 9% மொத்தமா வருஷத்துக்கு 9% அவர் ஆனுவல் ரிட்டர்னா அவர் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க மந்த்லி ரெண்ட் எவ்வளோ அவர் சார்ஜ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ளாட்டு எவ்வளோ வாங்கியிருக்காரு அப்படின்னா 8 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. சரிங்களா? இந்த 8 லட்ச ரூபாய்க்கு அவருக்கு ஆனுவல் ரிட்டர்ன் எவ்வளோ வருதுன்னா 9%. 9/100. புரிஞ்சுங்களா? அப்போ இங்கே 2 0 இங்கே 2 0 அடித்தோம்னா எவ்வளோ வருது? 72,000. சரிங்களா? அதுக்கடுத்து மெயின்டெனன்ஸ். ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது இந்த ஃப்ளாட்டில் பார்த்துட்டே இருப்பாங்க. மாதம் 2000 மெயின்டெனன்ஸ்க்கு மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்காராம் இவர், அந்த ஓனர். சரிங்களா? அப்போ மாதம் 2000 ரூபாய் கொடுத்தாரு அப்படின்னா 12 மாதத்துக்கு எவ்வளோ வரும்? 24,000 ரூபாய் வருமா? எப்படி? 12 × 24. 2000 24,000. சரிங்களா? அப்போ இப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வருது? 1 இயருக்கு இவருக்கு வந்து 9% மணிக்க 72,000 வருதா? வருது. இவர் மெயின்டெனன்ஸ்க்காக எவ்வளோ செலவு பண்ணுறாரு? 24,000 செலவு பண்ணுறாரு. அப்போ மொத்தம் இவரோட இது எவ்வளவுன்னா 96,000. சரிங்களா? இந்த 96,000த்தை மந்த்லி ரெண்ட்டாக போட சொல்கிறாங்க. மந்த்லி ரெண்ட்டாக இவர் எவ்வளோ கொடுப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. மந்த்லி ரெண்ட்டு 96,000 டிவைடட் பை 12. இங்கே 8,000. மாத வாடகை எவ்வளோன்னா 2,000 அவர் என்ன பண்ணுறாரு? சார்ஜ் பண்ணுறாரு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். ஃபார் அ சாம்பிள் ஆஃப் 200 சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். ஒரு சாம்பிளில் 200 சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ரேஷியோ ஆஃப் தோஸ் ப்ரொஃபிஷியன்ட் பைத்தான், தோஸ் ப்ரொஃபிஷியன்ட் ஜாவா கிவிங் ஏ இன்ஃபர்மேஷன். என்ன கேட்டிருக்காங்கன்னா, பைத்தானுக்கும் ஜாவாவுக்கும் இருக்கிற என்ன கேட்டிருக்காங்க? ப்ரொஃபிஷியண்டாக இருக்கிறவங்களுடைய ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பைத்தான், அடுத்து ஜாவா. சரிங்களா? இங்கே ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? பைத்தான் கேட்டிருக்காங்க, அடுத்து ஜாவா கேட்டிருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஜாவா போடக்கூடாது. சரிங்களா? இந்த ரேஷியோவிலேயே நம்மளை குழப்புற கொஸ்டின் எதுனா இதுதான். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே இருக்கிற மாதிரி நம்ம பைத்தா ஜாவான்னு போட்டுருவோம். ஆனால் கொஸ்டின் என்னன்னா, ஜாவா அந்த பக்கம் பைத்தா அந்த பக்கம் போட்டுருப்பாங்க. நம்ம வந்து ரேஷியோ இப்படி மாற்றி போட்டு, ஆனால் அந்த ரேஷியோவும் அந்த ஆப்ஷனில் இருக்கும். இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? 2 ரேஷியோ ஒரே மாதிரி இருக்கும்.
கொடுத்துருப்பாங்க. நம்ம தப்பா கொஸ்டின் தப்பா போயிடும். சரிங்களா? அப்போ வந்து ரேஷியோ போடும்போது ரொம்ப கவனமா கொஸ்டின்ல என்ன கேட்கணும் கொஸ்டினை வாசிக்கணும். கேள்வியை புரிஞ்சுக்கணும். கேள்வியை புரிஞ்சுக்கிறது தான் டாஸ்கேவும். சரிங்களா? அதுதான் அதுதான் பரீட்சை. சரிங்களா? அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தபடியான விடைகளை தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு வந்து அவசரத்துக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டேன்னா முடிஞ்சு. வீட்டுக்கு எந்திரிச்சு நீ பாட்டுக்கு வந்துட வேண்டியதுதான். சரிங்களா? அப்ப கவனமா போடணும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கேட்டுக்காரு? பைத்தான் கேட்டுக்காரு. பைத்தான் எவ்வளவு? மொத்தம் 70 பேரு பைத்தான். ஜாவா எவ்வளவு பேர் கத்துருக்காங்க? 60 பேர். 60 பேர். இங்க பாருங்களேன் மேல ப்ரொஃபிஷியன்ட் இன் பைத்தான் அண்ட் ஜாவா 50 பேர். நெய்தர் லாங்குவேஜ் ரெண்டுமே தெரியாதவங்க 20 பேர் இருக்காங்க. இது நமக்கு தேவையே கிடையாது. சரிங்களா? ஆனா பைத்தான் ஜாவா ரெண்டுமே தெரிஞ்சவங்க 50 பேர் இருக்காங்க. அப்ப இவங்க 2 பேருமே 2 இடத்துக்குமே வருவாங்க. சரிங்களா? இங்கேயும் வருவாங்க, இங்கேயும் வருவாங்க. ஏன்னா இந்த 50 பேத்துக்கு பைத்தானும் தெரியும், இந்த 50 பேத்துக்கு ஜாவாவும் தெரியும். சரிங்களா? அப்ப இங்க 120, இங்க 110. இந்த 0 இந்த 0 இல்லையா? அப்ப 12:11. 12:11. ஆப்ஷன் 2 தான் அது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 31 கியூபு ப்ளஸ் 18 கியூபு மைனஸ் 37 கியூபு ப்ளஸ் 210. இது வந்து எந்த நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கு? இதை பாருங்களேன். கியூபு 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 அல்ஜிப்ரால ஒரு ஃபார்முலா வரும். ஏ கியூபு ப்ளஸ் பி கியூபு ப்ளஸ் சி கியூபு மைனஸ் 3 ஏபிசி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் இ. சரிங்களா? ஆனால் இந்த இந்த இதில் வந்து நம்ம இதை வச்சு போடலாம். ஆனால் இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகணும் அப்படின்னா என்ன கேட்பாங்க அப்படின்னா ஏஓ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இந்த மூணையும் கூட்டணும் அப்படின்னா ஆன்சர் 0 வரும். சரிங்களா? ஆன்சர் என்ன இருக்குன்னா 0 இருக்கும். அப்போ ஏ வந்து என்னென்னா 31 வச்சுக்குவோம். ஏவை 31, பியை 18, சியை வந்து 37 வச்சுக்குவோம். இப்போ 31 ப்ளஸ் 18 மைனஸ் 37. 31 இது ஒரு 18 எவ்வளவு? 9, 49 இல்லை 37 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 2, 12. ஆனால் ஆன்சர் வந்து என்ன வரணும்? 0 வரும். 0 வந்தால் தான் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ 0 இல்லை. அப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்போ இவ்வளோ நேரம் நம்ம செஞ்சது என்னது? தப்பு. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வேற வழியே இல்லை. எல்லாத்துக்கும் கியூப் எடுத்து கண்டுபிடிச்சி நம்ம போடணும். நான் ஆல்ரெடி 31 கியூபு 18 கியூபு 37 கியூபு போட்டு பெருக்கி வச்சுட்டேன். சரிங்களா? அதை நான் என்ன பண்ணுறேன்? ஆப்ஷனில் போடுறேன். சரிங்களா? அதை நான் வச்சு சமைச்சிறேன். 31ஓட கியூப் எவ்வளவு? 39,791 ப்ளஸ்ஸு 18ஓட கியூப் வந்து 5,832 மைனஸ் 37ஓட கியூப் என்ன அப்படின்னா 50,653 ப்ளஸ் 210. இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்னா மைனஸ் 14,820 தான் வரும். சரிங்களா? ஆப்ஷன் 2 தான் என்னது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? கவனமாக பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் கவனம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் இருக்கு. சரிங்களா? யோசிக்காம நம்ம மாட்டுக்க எடுத்தவங்க ஊத்துன்னு எந்த கொஸ்டின் போட்டுறாங்க. தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. தெரியாத கொஸ்டின் விட்டுட்டு போயிருங்க. ஏன்னா 15 நிமிஷம் தான் டைம் இருக்கு. சரிங்களா? நம்ம மாடு உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா டாட்டா பை பைன்னு எதிர்த்து வீட்டுக்கு வர வேண்டியதான். சரிங்களா? அடுத்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. 2.5யும் 3.6யும் கூட்டணும். 2.5 3.6 11 6. இதெல்லாம் 1.9 கழிக்கணும். 1.9 1 இருக்கு. பக்கத்தில் 1 கடன் வாங்கணும். 11 11 9 போச்சுன்னா 2 5ல் 1 போச்சுன்னா 4 4.2. ஆப்ஷன் 1 தான் அது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 2 cars X and Y start from points 360 km apart and they travel at constant speed. If they move towards each other, they meet in 4 hours. If they move. ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு புள்ளியில் இருக்கா? இது ஃபஸ்ட் லைன். அதுக்கடுத்து இது செகண்ட் லைன். ஃபஸ்ட் லைனில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 2 கார் இருக்கான். ஒரு காருக்கு வந்து எக்ஸு, இன்னொன்றுக்கு வந்து ஒய். 2 பேரும் 360 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காங்களாம். 360 கிலோமீட்டர் தூரத்தில் 2 பேரும் இருக்காங்களாம்.
ஆனால் இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறதுக்கு இவங்க இங்கிட்டிருந்து வராங்க, இவர் இந்த பக்கத்துலேருந்து வராங்க. சரிங்களா? ஒய் இங்கிட்டிருந்து வராது, எக்ஸ் அந்த பக்கம் 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்கல்ல, ஒரே ரோட்டில் தான் வராங்க. அப்போ எப்படினாலும் இவங்க 2 பேரும் பார்த்து தான் ஆகணும். பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம்? 4 மணி நேரம் ஆகுதாம் 2 பேரும் பார்க்கறதுக்கு. 2 பேரும் மீட் பண்ணிக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகுதாம். அதே மாதிரி இஃப் தே மூவ் இன் த சேம் டைரக்ஷன், எக்ஸும் ஒய்யும் ஒரே ரோட்டில், அதாவது ஒரே ரோட்டில் போகிறாங்க. போகிறனால இவனும் ஸ்பீடை முந்தி போகிறாங்க. முந்தி போய் எவ்வளோனா 12 மணி நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா மீட் பண்ணுறாங்க. 12 மணி நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? மீட் பண்ணிக்கிறாங்க. 12 ஹவர்ஸில் 2 பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க? மீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதான் கொஷின் சரிங்களா? வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் கார் எக்ஸ்? கார் எக்ஸோட ஸ்பீடு எவ்வளவு? அதுக்கடுத்து ப்ராக்கெட்டில் ஒன்று கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன கொடுத்துருக்காங்க? அசியூம் பண்ணிக்கணுமா? என்னத்தை நம்ம அசியூம் பண்ணிக்கணும்னா, எக்ஸ் தான் வந்து ஃபாஸ்டர் கார். ரொம்ப வேகமாக போகிற கார் வந்து எக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவங்களே சொல்லிட்டாங்க, நம்ம என்ன செய்யணும்? நீங்களே சொல்லிட்டீங்க, சரி அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் தான் வந்து வேகமாக போகிற கார், ஒய் ஸ்லோவாக தான் போகுது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணால் முதல் டிஸ்டன்ஸ் கணக்கு. டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 360 கிலோமீட்டர். சரிங்களா? ரெண்டுக்குமே 360 கிலோமீட்டர். ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டில் வர்றதுக்கு ரிலேட்டிவ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். என்ன வருது? ஆப்போசிட்டில் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ எக்ஸையும் ஒய்யையும் கூட்டணும். சரிங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் பை டைமா? டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 360 கிலோமீட்டர். டைம் எவ்வளோ இருக்குது? 4 மணி நேரம் இருக்குது. அப்போ எவ்வளோ வருது? ஸ்பீடு 90 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதுக்கடுத்து இது ரெண்டு என்ன வருது? சேம் டைரக்ஷனில் வருது. சேம் டைரக்ஷன் வந்து நம்ம எக்ஸையும் ஒய்யும் என்ன பண்ணுவோம்? கழிப்போம். இங்கே எக்ஸையும் ஒய்யும் கூட்டுவோம். ஆப்போசிட்டில் வந்தால் சேம் டைரக்ஷனில் வந்தால் நம்ம கழிப்போம். ஏன்னா சேம் டைரக்ஷன்னா இப்படி போகிறாங்கல்ல, போகும்போது ஸ்பீடு வந்து கழிஞ்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ கழிக்கிறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதே டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு டைமா 360 கிலோமீட்டர் டிவைட் பை 12 மணி நேரம் எவ்வளோ வருது? 30 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடு போகுது. சரிங்களா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஃபாஸ்டர் கார். யார் வந்து ஃபாஸ்டர் கார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபாஸ்டர் கார் அப்படின்றதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா எக்ஸு ப்ளஸ் ஒய். நம்ம போட்டோம்ல எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஆப்போசிட்டில் வந்த காரையும் ஒரே டைரக்ஷனில் வந்த கார் ரெண்டோட ஸ்பீடையும் கூட்டணும் அப்படின்னா எது ஃபாஸ்டர் கார்? ஃபாஸ்டர் காரோட ஸ்பீடு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஃபாஸ்டர் காரோடைய ஸ்பீடு தெரிஞ்சு போயிடும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் எவ்வளவு? 90 ப்ளஸ்ஸு எக்ஸ் மைனஸ் ஒய்யோட ஸ்பீடு எவ்வளவு? 30 டிவைடட் பை 2. 120 டிவைடட் பை 2 எவ்வளவு? 60 கிலோமீட்டர் பர் ஹவர். சரிங்களா? கார் எக்ஸோடைய ஸ்பீடு. சரியா? ஆப்ஷன் 1 தான் இது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். பைசைக்கிள் வீல். பைசைக்கிள்னா என்னன்னா சைக்கிள், ஏதோ ஒரு மோட்டார் சைக்கிள் கூட வச்சுக்கோங்க. ரேடியஸ் வந்து 35 சென்டிமீட்டர். பைசைக்கிளோட ஒரு வீல் இப்படி இருக்கும். என்ன இங்கேருந்து இந்த ஆங்கிள் இருக்கும். இங்கேருந்து நடுவில் இருந்து இது வரைக்கும். சரிங்களா? இங்கே நடுவில் இருந்து இது வரைக்கும் இருக்கிற அந்த ஸ்பீடு எவ்வளோ? ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னா 35 சென்டிமீட்டர். சரிங்களா? இங்கே என்ன கேட்குறாங்க? வாட் பர்சன்டேஜ் ஆஃப் இட்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் கவர்டு வித் வாட்டர் டேங்க். இந்த இது இங்கேருந்து திருப்பி இப்படி சுற்றி இங்கே வர வரைக்கும் எவ்வளோ ஆகும் அப்படின்னா 100%. சுற்றுது. ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா குவார்ட்டர் டேர்னை இது பண்ணால் எத்தனை பர்சன்டேஜ் வேணும்னு கேட்குறாங்க. ஃபுல்லுனா 100, குவார்ட்டர்னா 25 தானே? 25%. நான் அப்போ ஆப்ஷன் 2 தானே இந்த கொஸ்டினோட கரெக்டான ஆன்சரு. ரொம்ப குழப்பவே வேணாம். ஆப்ஷன் 2 தானே இந்த கொஸ்டினோட கரெக்டான ஆன்சர். ஏன்னா குவார்ட்டர்னு சொல்லிட்டாங்க. குவார்ட்டர்னா 100, 1/4 தான் குவார்ட்டர். சரிங்களா? 100 இன்ட்டு 1/4 தான் குவார்ட்டர். அப்போ 25% தான் இது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அதுக்கடுத்து அடுத்த கொஸ்டின். எவாலுவேட் 7 1/4 மைனஸ் ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த சின்ன ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். சரிங்களா? இங்கே என்ன இருக்குது? 3/4 பை 1/2 முக்கால் அரை. முக்கால்லேருந்து அரையை கழிச்சோம்னா என்ன ஆகும்? கால் ஆயிரும். முடிஞ்சா? அதுக்கடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கால். இங்கே 1/2 இன்ட்டு இங்கே கழிச்சோம் என்ன ஆகும்? 1/8. சரிங்களா? ஆன்சர் 1/8. அதுக்கடுத்து 1/3 இந்த மைனஸ் 1/8 கழிக்கணும். கழிச்சோம்னா 1/3 வராது. 2க்கு எல்சியம் கொடுத்தோம்னா எவ்வளோ வரும்? ஒரே இதை காமனா 24. இங்கே 8, இங்கே 3.
இங்கே என்னது 8 மைனஸ் 3 5/24. சரிங்களா? 5/24 இந்த ப்ராக்கெட் வரைக்கும் என்ன ஆகுது? 5/24 தான் என்னது ஆன்சரா வந்துருக்கு. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 5/6 இதா இருக்கா? டிவைடட் பை 5/24. இதை நம்ம என்ன பண்ணணும்? இன்ட்டா மாற்றணும். 5/6 இன்ட்டு 24/5 பார்த்தணும் அப்படின்னா இன்ட்டா மாற்றணும். கீழே இருக்கிறது மேலே போயிடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். 4 6 4 6 24 4 5 5 1 5 சரியா போச்சு. மீதி எவ்வளோ இருக்குது? இங்கே 4 இருக்குது. சரிங்களா? இங்கே அதுக்கடுத்து என்ன கொடுத்தாங்க? இது வரைக்கும் இந்த ஃபுல்லாக இது வரைக்கும் இருக்கிற ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 4. இந்த 7/4ல் 4 கழிச்சோம்னா எவ்வளோ வரும்? 7 1/4 மைனஸ் 4 7 7 4 கழிச்சோம்னா 3 3/4 சரிங்களா? 7 3/3 1/4 சரிங்களா? இதுதான் வரும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். ஏ அண்ட் பி a business. ஏ இன்வெஸ்ட் 80,000 ஃபார் 9 months 9 மாசத்துக்கு 80,000 ரூபாய். சரிங்களா? பி வந்து 6 மாசத்துக்கு 1,20,000 ரூபாய். சரிங்களா? இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இது வந்து இவங்களோட மொத்த ப்ராஃபிட்டா 45,000 வருவாங்க. சரிங்களா? அப்ப பியோட ப்ராஃபிட் ஷேர் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்ப 9 72 இங்க அதே 7,20,000. சரிங்களா? அப்போ 1:1 அப்படின்ற ரேஷியோவில் தான் என்ன பண்ணியிருக்கு? ரெண்டுமே வந்திருக்கு. சரிங்களா? ரெண்டுமே என்ன ரேஷியோவில் வந்திருக்குன்னா 1:1 அப்படின்ற ரேஷியோவில் தான் ரெண்டுமே வந்திருக்கு. டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு? எவ்வளோனா 45,000 டோட்டல் ப்ராஃபிட்டு. சரிங்களா? இப்போ இதில் 1:1னா 2 இந்த 2 தான் எவ்வளோ அப்படின்னா 45,000 ரூபா. அப்படின்னா 1 அளவு 1னா பி தானே, பி அளவு அப்படின்னு கேட்குறாங்கன்னா அப்போ 45,000 டிவைடட் பை 2 22,500. பியோட ஷேர் அப்படி அப்படின்னா பிஸோட ஷேர் எவ்வளோ அப்படின்னா 22,500 தான் என்னது பியோட ஷேர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். அரேஞ்ச் த ஃப்ராக்ஷன்ஸ். இந்த ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஏறு வரிசையில் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது? ஃபஸ்ட்டு 5/9. ஃபஸ்ட்டு 5/9 ஃபஸ்ட்டு 5/9. செகண்டு 4/7 3 3/5 4 2/3 சரிங்களா? இதை வகுக்கணும். இதை 9 இங்கே 5 சரிங்களா? 0 வச்சு புள்ளிச்சு 9 வெளியே வரணுமோ 5 புள்ளி வச்சுட்டோன்னா இங்கே 0 ஆயிருமா? 9 45 திருப்பி ஒரு 5 0 திருப்பி அதே மாதிரி தான் வருது. அப்போ 5 0.55 சரிங்களா? அதுக்கடுத்து 4/7 4/7 0 வச்சு புள்ளி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே 0 சேர்த்துக்கலாம். 5 35 திருப்பி ஒரு 5 வருது. அப்போ 7 49 இங்கே 1 வருது. அப்போ 0.57. அதுக்கடுத்து 3/5 5 இங்கே 3 0 வச்சு புள்ளி வச்சுக்கிட்டோன்னா இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். 6 5 30 0 0.6 சரியா போச்சு. இங்கே 3/2 3 இங்கே 2 0 புள்ளி வச்சோம்னா இங்கே வரும். 6 3 18 திருப்பி 2 6 3 18 0.66ன்னு போய்கிட்டே இருக்கு. இதில் இதை அரேஞ்ச் பண்ணால் ஏறு வரிசையில் எது இது 4ல் சின்ன நம்பரு? ஃபஸ்ட்டு இருக்கிறதான் சின்ன நம்பர். அடுத்த சின்ன நம்பர் எது? 2வது இருக்கிறது அடுத்த சின்ன நம்பர். 3வது இருக்கிறது அடுத்து இது 3வது. அதுக்கு அடுத்து இருக்கிறது 4வது. வரிசையாக அப்படியே தான் இருக்குது. ஆப்ஷன் 2 தான் என்னன்னா இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அவங்க ஏறு வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஏறு வரிசையில் இருக்கான்னு திருப்பி பாருங்க. நம்மகிட்ட ஒரு வாட்டி கேட்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை. பார்த்தாச்சு போட்டாச்சு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஆல் இண்டீஜர்ஸ் பிட்வீன் 100 and 250 தட் எக்ஸாக்ட்லி டிவிசபிள் பை 11? அதாவது 100லேருந்து 250 இண்டீஜர்ஸ்னா எண்கள். சரிங்களா? 100லேருந்து 250 100லேருந்து 250 வரைக்கும் 11வது வாய்ப்பாடில் என்னென்ன நம்பர்லாம் வரும்? அந்த நம்பர் எல்லாம் கூட்டி அதை எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரால் வகுத்து அதுதான் வகுத்தோம்னா ஆவரேஜ் வந்துச்சு. அந்த ஆவரேஜ் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஆனால் நம்ம இந்த 11லேருந்து 250 100லேருந்து 250 வரைக்கும் எத்தனை நம்பர் 11வது வாய்ப்பாடில் வருதுன்னு சொல்லி பார்த்து எழுதி
அது எத்தனை நம்பர்னு சொல்லி போட்டு அதை வச்சு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறப்பல பொழுது விடிஞ்சு போயிடும். சரிங்களா? அது வந்து நம்ம ஓஎம்ஆர் ஷீட்ல பண்ணா கூட லேட் ஆகும். அப்ப அதுக்காண்டி இப்போ ஒரு ஃபார்முலா இது எதுல வருது அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல வருது, ஏபில வருது. அப்ப அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும்ல, அதை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆவரேஜ் ஃபார்முலா, ஏபில ஆவரேஜ் ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் லாஸ்ட் டேர்ம் டிவைடட் பை 2. இங்க ஃபர்ஸ்ட் டேர்மா நம்ம என்ன போடலாம் அப்படின்னா 100ல இருந்து 100 அதுக்கப்புறம் எந்த நம்பர் 11 அடி ஆகும்? 110 அந்த 11 அடி ஆகும். அப்ப 110. லாஸ்ட் டேர்ம் 250 இருக்கு. 250 11 அடி ஆகுமா? அடி ஆகாது. அப்ப எந்த நம்பர் லாஸ்ட் அடி ஆகும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஈரு 11 22 மிச்சம் 3 இங்க 0. ஈரு 11 22 மிச்சம் 8. இந்த 8 மிச்சம் இருக்கு. அப்ப இந்த 250 8 கழிச்சோம்னா 242 தான் என்னது லாஸ்டா 250க்கு முன்னாடி 11ஆல வகுபடக்கூடிய எண். சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா 250க்கு முன்னாடி 242 அப்படின்ற எண் வந்து 11ஆல அடி ஆகுது. சரி, வகுப்படுது. சரிங்களா? அதான் கடைசி என்ன இருக்கு. அப்ப 110 பிளஸ் 242 டிவைடட் பை 2. சரிங்களா? 352 டிவைடட் பை 2 சீக்வல் டு 2 2 மிச்சம் 1 7 2 14 மிச்சம் 1 6 2 12. சரிங்களா? 176. இதான் என்னது ஆப்ஷன் 1. இதுதான் என்னது இதோட ஆவரேஜ். நம்ம வந்து ஒவ்வொன்றா கூட்டி போறதுக்குள்ள இந்த ஃபார்முலாவில் போட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக எடுத்துட்டு போயிடலாம். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின். A bullet train covers a fixed distance in 30 minutes. Average speed of 240 km/h. அதாவது ஒரு புல்லட் ட்ரெயின் ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு நிலையான ஒரு டிஸ்டன்ஸ்ல, அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியல, ஆனால் ஒரு டிஸ்டன்ஸ்ல 30 நிமிஷத்துல 240 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிடுச்சான். அதான் ஃபர்ஸ்ட் இது. சரிங்களா? அப்ப அந்த ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப அரை மணி நேரத்துல 240 கிலோமீட்டர் கிடக்குது அப்படின்னா 1 மணி நேரத்துல எவ்வளவு கிலோமீட்டர் கிடக்கும்? எவ்வளவு கிலோமீட்டர் கிடக்கும்? 1 மணி நேரம்னா 1/2னா 240. அப்போ 1 எவ்வளவு அப்படின்னா 240 டிவைடட் பை 2 120. 120 கிலோமீட்டர் தான் என்னது இதோடைய டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா 120 கிலோமீட்டர். அரை மணி நேரத்துக்கு 240னா 1 மணி நேரத்துக்கு 120 தானே வரும். சரிங்களா? அரை மணி நேரத்துல 240 கிலோமீட்டர் போயிடுச்சு அப்படின்னா 1 மணி நேரத்துல 120 கிலோமீட்டர் தானே போகும். அதுதான் இதோட ஆன்சர். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டியூ டு த மெயின்டெனன்ஸ், ட்ராக் மெயின்டெனன்ஸ். ட்ராக் வந்து ஏதோ ஃபால்ட் டைம் மெயின்டெனன்ஸ் பண்றாங்க. இட்ஸ் டு பி டைவர்ட்டட் இன்க்ரீசிங் த டிஸ்டன்ஸ் பை 20%. டிஸ்டன்ஸை வந்து 20% வந்து கூட்டி விடுறாங்க. இஃப் த ட்ரெயின் நீட்ஸ் டு அரைவ் டெஸ்டினேஷன் ஆன் டைம். அப்படி 20% கூட்டி விட்டதுனால அந்த ட்ரெயின் வந்து தன்னுடைய வேகத்தை கூட்டி அதே டைமுக்கு போய் நிற்கிது அதே ஸ்டேஷன்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா 20% இன்க்ரீஸ் ஆகுது. டிஸ்டன்ஸ் வந்து 20% என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? அப்ப 20% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன பண்றதுன்னா 120 இன்ட்டு 20% 120 டிவைடட் பை 100. இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0. அப்போ எவ்வளோ ஆகும்? 144 கிலோமீட்டர். புதிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 144 கிலோமீட்டர். சரிங்களா? இந்த 144 கிலோமீட்டரை அரை மணி நேரத்தில் போனால் எவ்வளோ அதில் போகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 144 கிலோமீட்டர். டைம் எவ்வளவு? அரை மணி நேரம். அரை மணி நேரத்தை வந்து நம்ம 1/2ன்னு போட்டுக்கலாம். 30/60. அதை 1/2 நம்ம என்ன பண்ணிடுவோம், அடிச்சு போட்டுருவோம். சரியா? ஏன் 1/2 போடுறோம்னு சொல்லி யோசிக்க குழப்பக்கூடாது. சரிங்களா? 30/60 மினிட்ஸ்னு வரும். அதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்னா 1/2 சொல்லி போட்டுக்கணும். சரிங்களா? மறந்துடாதீங்க. ம் ம் 144 இன்ட்டு 2 எவ்வளவு? 288 km/h. சரிங்களா? ஆவரேஜ் ஸ்பீடு, புதிய ஆவரேஜ் ஸ்பீடு 288 km/h. ஆப்ஷன் 3 தான் என்னன்னா இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். த ஆவரேஜ் ஆஃப் 15 நம்பர் இஸ் 18. ஃபர்ஸ்ட் 15 நம்பருடைய ஆவரேஜ் வந்து 80. அப்போ அந்த நம்பர் மொத்த நம்பர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம்னா 1200. ஃபர்ஸ்ட்டு கேட்டதை நம்ம எழுதியாச்சு. சரிங்களா? அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6 நம்பர்ஸ், முதல் 6 எண்கள். ஃபர்ஸ்ட்டு
ஃபஸ்ட்டு 6 நம்பர், ஃபஸ்ட்டு 6 நம்பர் 1 6 6 நம்பருடைய ஆவரேஜ் வந்து 72 சரிங்களா? அப்போ 6 × 72 எவ்வளவு? 432. அதுக்கடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் 6 நம்பர் இஸ் 25% மோர் தென் த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6 நம்பர்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் 6 நம்பரோட ஆவரேஜ் இருக்குல்ல, அந்த ஆவரேஜோடைய 25% கூடுதல் தானா அடுத்த 6 நம்பருடைய ஆவரேஜ். சரிங்களா? அப்ப செகண்ட் 6 நம்பர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு எவ்வளோனா ஃபர்ஸ்ட் 6 நம்பர்ஸ் வந்து 72 72 அதோட 25% கூட. அப்போனா 125 டிவைடட் பை 100. இங்க என்ன ஆகும்? 5 இங்க 4 1 நாள் 4 1 நாள் 4 மிச்சம் 3 8 நாங்க 32 15ல 5 போச்சுன்னா 90. சரிங்களா? செகண்ட் 6 நம்பருடைய ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னா எவ்வளவு? 90. அப்போ 9 54 540. சரிங்களா? இப்போ மொதல் 6 நம்பருக்கு வந்து 432, இரண்டாவது 6 நம்பருக்கு வந்து 540. அப்போ 1200ல 432ம் 540 கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? 2 7 9 972. கழிச்சிங்கன்னா 10 இங்கே 8 இங்கே 9 இங்கே 1 இங்கே 2 இங்கே 2 228. சரிங்களா? இப்போ இங்கே அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அடுத்து இருக்கிறது ரொம்ப முக்கியமானது, கவனமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. என்ன அப்படின்னா 13th நம்பர் இஸ் 8 மோர் தென் 15th நம்பர். 15வது நம்பருடைய 8 கூட்டணும் அப்படின்னா அதான் 13வது நம்பர். 14th நம்பர் இஸ் 10 less than the 15th நம்பர். அப்போ 15வது நம்பர் என்ன நம்பரோ அந்த நம்பரை வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா 13வது நம்பரையும் 14வது நம்பரையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கணக்கிடுறாங்க. சரிங்களா? 15ஆம் நம்பருடைய 8 கூட்டணும் அப்படின்னா அது 13ஆம் நம்பராகவும், 15ஆம் நம்பருடைய 10 கழிச்சோம்னா அது 14வது நம்பராகவும் வருது. புரியுதா நான் சொல்றது? அப்போ 15ஆம் நம்பரை நமக்கு தெரியாது. தெரியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பயும் கணிதத்தில் வந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பயுமே எக்ஸு அப்படின்னு வச்சுப்போம். சரிங்களா? அப்போ எக்ஸு ப்ளஸ் 8. நான் ஏன் 8 எக்ஸ் ப்ளஸ் 8 போட்டோம்னா 15ஆம் நம்பர் அதோட 8 கூட்டணும் அப்படின்னா தான் அது 13வது நம்பர். சரி, இது 13ஆம் நம்பர். 14ஆம் நம்பர் என்னது? எக்ஸு மைனஸ் 10. ஏன் எக்ஸ் -10 போடுறான்? 10 less than 15 நம்பர், 10 குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ 15 இங்கே எக்ஸ். இந்த 3 நம்பரோட கூடுதல் எவ்வளோனா 228. இந்த 228 தான் இந்த 3 நம்பராக பிரிஞ்சிருக்கு. சரிங்களா? அப்போ இதை கூட்டினா 3 எக்ஸா, இங்கே 8 இங்கே 10 -10 8 பெரிய ப்ளஸ் 8. அப்போ மைனஸ் தான் இங்கே பெருசாக இருக்குது. அப்போ பெரிய நம்பருக்கான அடையாளமும் மைனஸ் தான். அப்போ -2 228. 3x இந்த -2 அந்த பக்கம் போச்சுன்னா 230 ஆகுதா? அதுக்கப்புறம் x = 230 டிவைடட் பை 3. சரிங்களா? அப்போ எக்ஸோட மதிப்பு 15வது நம்பர் வந்து 230 டிவைடட் பை 3 தான் என்னது? 15வது நம்பர். ஆனால் இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? கடைசியில் ஆவரேஜ் ஆஃப் 13th and 14th நம்பர். நமக்கு வந்து 15ஆம் நம்பர் என்னன்னு அவங்க கேட்கல. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா 13வது நம்பருக்கும் 14வது நம்பருக்கும் ரெண்டுக்கும் இடையில இருக்க ஆவரேஜ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ 13 + 14 ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணுமா? 13ஆம் நம்பர் என்னன்னு வச்சுக்கோங்க? எக்ஸ் + 8. 14ஆம் நம்பர் எக்ஸ் -10 டிவைடட் பை 2. இங்கே என்ன ஆகும்? 2x ப்ளஸ் இங்கே -2 2x -2 2x -2 டிவைடட் பை 2. இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 2 பொதுவாக எடுத்துக்கலாம். 2 பொதுவாக எடுத்துனா எக்ஸ் -1 டிவைடட் பை 2. இந்த 2 அடியாயிரும். அப்போ என்ன ஆகும்? எக்ஸ் -1. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன நம்ம வச்சுருக்கோம்? 230 டிவைடட் பை 3 -1. இந்த 3 அங்கே போச்சுன்னா 230 -3 டிவைடட் பை 3 என்ன வரும்? 227 டிவைடட் பை 3 தான் என்னது? இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். சரிங்களா? 227 டிவைடட் பை 3. நம்ம இதை வகுத்து போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 227 டிவைடட் பை 3. 7 3 21. இங்கே 1 இங்கே 7. 5 3 15. இங்கே 2 புள்ளி வச்சு 0 சேர்த்தோம்னா 6 3 18. திருப்பி ஒரு 2 வரும். 6 3 18 இப்படி போயிட்டே இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணால் ஒரு 7 1 நம்பரை கூட்டி 7ன்னு வச்சுக்கோம். சரி, அதோட நிப்பாட்டிக்கணும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் 3 75.67 தான் என்னது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். an amount it should double in 5 years. அதாவது ஒரு பணம், அதாவது எவ்வளோன்னு தெரியல, அந்த பணம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல
அந்த பணம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் டபுள் ஆகிறதுக்கு 5 வருஷம் ஆகலாம். அப்போ டபுள் ஆகிறதுக்கு 5 வருஷம் ஆச்சுன்னா 8 மடங்காக எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? டபுள் ஆக 5 வருஷம் அப்படின்னா 8 மடங்காக எத்தனை வருஷம் ஆகும்? டபுள் 8 மடங்காக. இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கில் தான் அதை நம்ம போட போகிறோம். எப்படி போடலாம் அப்படின்னா 2 × 1 2 × 1 மதிப்பு 2. அப்போ டபுளுக்கு சரியாக போச்சு. அப்போ 8 டைம்ஸ் அப்படின்னா எப்படி நம்ம போடுறது? 2 × 3 போடலாமா? 2 × 3 2 × 2 × 2 2 4 × 8 4 2 8 8 டைம்ஸ் கரெக்டாக இருக்கா? அப்போ 2 டபுள் டைம்ஸ் ஆக 5 வருஷம் ஆகுது. அப்போ இங்கே 8 டைம்ஸ் ஆக எவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்னா இந்த 3 இருக்குல்ல, இந்த 3 இந்த 5 பெருக்கணும். 3 × 5 எவ்வளவு? 15 இயர்ஸ். 15 வருஷம் ஆகும். சரிங்களா? ஆன்சர் வந்து 1. ஆப்ஷன் 1 தானே அது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து a sum becomes 6,600 in 2 years and 7,920 rupees in 3 years at a compound interest. What is the original principle? அதாவது ஒரு பணம் வந்து ஒரு சம்மு ஒரு முதலீட்டு போகிறாங்க. அது வந்து 2 வருஷத்துல 6,600 ஆகும். 3 வருஷத்துல 7,920 ஆகலாம். அப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2 இயர்ஸில் 6,600 ஆகுது, 3 இயர்ஸில் 7,920 ஆகுது. இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? 1,320. இதுதான் ஒரு வருஷத்துக்கான வட்டி அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கணும், அசீவ் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ இப்போ இதை நம்ம பேஸாக வச்சுக்குவோம். இப்போ இங்கே நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியும். நமக்கு தெரியல. இப்போ இந்த 6,200க்கு தான் அவங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பாங்க. இந்த 6,200க்கு தான் அவங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அடுத்த வருஷத்துக்கு போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம வந்து எவ்வளோ கண்டுபிடிக்கணும்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6,200. இந்த 6,200க்கு ஒரு வருஷம் வட்டியை 1,320 கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 100. ஏன் 100 போடலாம்? நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால தான் நான் 100 போடுறேன். சரிங்களா? இந்த 2 0 இந்த 2 0 அப்படி ஓராறு 6 ஓராறு 6 ஈராரா 12 மிச்சம் 1 ஈராரா 1 2. சரிங்களா? இங்கே 0 போட்டோம். அப்போ 20%. 20% என்ன ஆகுதுன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அந்த பிரின்சிபல் அப்படியே கூடிக்கிட்டே போகுது. சரிங்களா? 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது கூடிக்கிட்டே போகுது. சரிங்களா? அப்போ 2 வருஷம் 2 இயர்ஸ்க்கு ஒரு வருஷத்துக்கு 20%னா 2 வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பிரின்சிபல் என்று 1/2 டிவைடட் பை 2 ஸ்கொயர்டு. ஏன்னா ஒரு வருஷம் அப்படின்னா 20%. அப்போ 2 வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 1.44% என்ன ஆகுது? இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களுக்கு வருது. அப்போ இன்ட்ரெஸ்ட் அப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஒரிஜினல் பிரின்சிபல் தான் கேட்குறாங்க. அப்போ பிரின்சிபல் 6,600. சரிங்களா? இங்கே எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6,600 பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.44% கொடுத்துருக்காங்க. அப்போ 4,583.33 ரூபா தான் என்னது அதோடைய பிரின்சிபல். ஆப்ஷன் 3 தான் என்னதுன்னா இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஒரு ஆன்சர். சரிங்களா? அதுக்கடுத்து இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா இந்த புள்ளி வச்சு வருது பார்த்தீங்கன்னா இது கால்குலேஷன் ரொம்ப போகும். சரிங்களா? இதை நீங்கள் பார்த்து உட்காந்துட்டே இருக்காங்க. ஏன்னா 15 மினிட்ஸ் தான் இருக்குது. கவனமாக வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடாக எழுதுறவங்க கவனமாக வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் தான் இருக்குது. இது பார்க்குறதுக்கு நமக்கு ஈஸியாக தெரியுற மாதிரி தெரியும். போட்டு உட்காந்துறாங்க. கம்மி இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கு. ஏன்னா நான் இது வந்து ஏற்கனவே பெருக்கி வச்சனால எனக்கு சரியாக போச்சு. நீங்கள் பெருக்கலை இதை உட்காந்து அழைச்சி கொடுத்துட்டீங்கன்னா பொழுது போயிடும். சரிங்களா? அடுத்த சம்முக்கு போயிட்டு லாஸ்ட்டில் டைம் இருந்தால் இந்த மாதிரி இழுக்கிற சம்முக்கு வாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செஞ்சு முடிக்கிற சம்மாக செய்யுங்க. சரிங்களா? இழுத்துக்கிட்டே இருக்காதீங்க. நமக்கு தான் மார்க் வேஸ்ட்டாக போகும். சரிங்களா? சுமன் பர்ச்சேஸ் 25 liters ஆஃப் மில்க் 45 rupees. அதாவது 25 லிட்டரை எவ்வளோக்கு வாங்குறாப்புல அப்படின்னா 45 ரூபாய்க்கு வாங்குறாப்புல. அப்போ 25 × 45 எவ்வளவு? 1,125. அதுக்கடுத்து அனதர் 15 லிட்டர் இன்னொரு 15 லிட்டரை எவ்வளோக்கு வாங்குறாப்புல? 50 ரூபாய்க்கு வாங்குறாப்புல. அப்போ 15 × 50 எவ்வளவு? 750. சரிங்களா? அப்போ ரெண்டையும் சேர்த்தா டோட்டலாக காஸ்ட் எவ்வளோ வரும்? டோட்டல் காஸ்ட்டு ரெண்டையும் கூட்டோம் அப்படின்னா 5 7 8 1 1,875. இங்கே என்ன கேட்குறாங்கன்னா கம்பெனி போத் குவான்டிட்டிஸ் சோல்டு த என்டையர் மிக்சர் 48 rupees. இது என்ன ரக பழம், இது என்ன ரக பழம் தெரியல. ஒன்று தண்ணி பழம் இருக்கலாம், ஒன்று தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியான பழம் இருக்கலாம். ரெண்டையும் கலந்து ஒரு நடுவில் இருக்கிற ரேட்டு குத்து மதிப்பாக வைக்கிறாப்புல. இப்போ ரெண்டு எத்தனை லிட்டர் இருக்குது? மொதல் ஒரு 25 லிட்டரு, செகண்ட் ஒரு 15 லிட்டரு, மொத்தம் 40 லிட்டர் பாலாக இருக்குது. இந்த 40 லிட்டர் பாலை 48 ரூபாய்க்கு அவர் விற்கிறாரு.
சரிங்களா? 40 லிட்டர் பால் 48 ரூபாய்க்கு அவர் வித்தாரு அப்படின்னா, 1 லிட்டர் 48 ரூபா மணிக்கு 40 லிட்டர் பாலை விற்கிறாரு. 8 0 நாங்க 32 16 0 2 9 1920 சரியா? 40 லிட்டர் பால் நான் 1 லிட்டர் 48 ரூபா மணிக்கு விற்றா அவருக்கு 1920 ரூபா கிடைக்குது. இப்போ இதில் இவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு 1920ல் 175. இது வந்து சிபி, இது வந்து எஸ்பி. ப்ராஃபிட்டுக்கு ஏன் கேட்குறாங்க? அப்போ 10 போச்சுன்னா 5, இங்கே 1, இங்கே 8 சரிங்களா? அப்போ 11ல் 3 போச்சுன்னா எவ்வளவு? 4. 45 ரூபா எவ்வளோ வருது இவருக்கு? ப்ராஃபிட்டாக வருது. அப்போ ஆப்ஷன் 2 தான் இது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். சரிங்களா? Aravind started a business by investing 80,000. After 4 months, Bhavin joined the 1,20,000. After the end of 8 months, Chandan joined 1,60,000. Total profit வந்து 1,05,000. End of the year. சந்தனோட ஷேர் வந்து எவ்வளோ இருக்கும்? அதாவது அரவிந்த் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாராம். அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டு 6 வருஷம் ஃபுல்லாக இருக்கார் அரவிந்த். அப்போ 80,000 ரூபா அவர் 12 மாதம் அதை பண்ணனால அவர் 96,000 ரூபா அவர் பண்ணது. 9,60,000 ரூபா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு அந்த தொழிலுக்கு அவர் போடுறாரு. அதுக்கடுத்து பாவின் அப்படின்றவர் வராரு. எவ்வளோனா 1,20,000 ரூபாய். ஆஃப்டர் 4 மந்த்து 4 மாதத்துக்கு அப்புறமா 1 வருஷத்துக்கு 12 மாதம் 4 மாதம் கழிந்த பிறகு மீதம் எத்தனை மாதம் இருக்குது? 8 மாதம் இருக்குது. 8 மாதத்துக்கு அளவு 9,60,000 ரூபாய். அதே 9,60,000 அவர் என்ன பண்ணுறாரு? அந்த தொழிலுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. சரிங்களா? அதுக்கடுத்து சந்தன் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆஃப்டர் 8 மந்த் 8 மாதம் கழிச்சு தான் அவருக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாரு? முதல்ல கொண்டு வராரு. ஆனால் அவர் மாதம் 1,60,000 ரூபா கொடுக்குறாரு. அப்போ அவர் எத்தனை மாதம் கொடுக்குறாரு? வெறும் 4 மாதம் தான் கொடுக்குறாரு. அவர் 4 மாதம்னால அவருக்கு எவ்வளோ வரும்? 6,40,000 ரூபா வரும். சரிங்களா? 6,40,000. இப்போ இது 3க்கும் நம்ம ரேஷியோ எடுக்கணும். எடுத்தோம்னா என்ன வரும் அப்படின்னா 3 3 2 3:3:2 சரிங்களா? மொத்தம் கூட்டினா 8 வரும். இந்த 8 தான் எவ்வளோன்னா 1,05,000 ரூபாய். சரிங்களா? அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க? சந்தனுடைய ஷேர். சந்தன் எவ்வளோ? 2 வச்சிருக்காப்ப 2 யூனிட். அப்போ 2 × 1,05,000 டிவைடட் பை 8. 4 2 4 2 8 4 4 ஈர்னாங்க 8 மிச்சம் 2 6 24 போக மிச்சம் 1 ஈர்னாங்க 8 போக மிச்சம் 2 5 20 26,250. ஆப்ஷன் 4 தான் என்னன்னா இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? டாய் மேனுஃபேக்சர், ஒரு பொம்மை தயாரிக்கிற மேனுஃபேக்சர் 1,200 டாய்ஸை வந்து அவர் செய்கிறாராம். அதோட டோட்டல் அதுக்காக அவர் செலவு பண்ண மொத்த காசு வந்து 90,000 ரூபாய். அதாவது 1,00,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் கம்மி. 10,000 ரூபாய் கம்மி பண்ணி 90,000 ரூபாயில் அவர் 1,200 விளையாட்டு பொம்மையில் செய்கிறார். ஆனால் செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா டொனேட் பண்ணுறாரு. தானமாக என்ன பண்ணுறாருன்னா ஒரு 200 கார்ஸ் வந்து தானமாக வந்து ஒரு சேரிட்டி சின்ன பசங்க யாராவது இருந்தாங்கன்னா கொடுத்துறாரு. நாங்கள் வச்சுக்கோங்க விளாண்டுப்பா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அனாதை இல்லத்துக்கு எங்கேயோ கொடுத்துறாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம வைக்கிறதானே வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபார் த ரெஸ்ட் மீதம் இருக்கிறத 10% டிஸ்கவுண்ட்டில் மார்க்கெட் ப்ரைஸை விற்கிறாரு. மார்க்கெட் ப்ரைஸாக அவர் எவ்வளோ வச்சுருக்காருன்னா 120 ரூபா மார்க்கெட் ப்ரைஸாக வச்சுருக்காரு. சரிங்களா? மார்க்கெட் ப்ரைஸ் 120 ரூபா வச்சு அதில் ஒரு 10% டிஸ்கவுண்ட்டை கொடுத்து விற்கிறாரு. விற்றுட்டாரா? அதுக்கப்புறமா இன்னொரு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆஃபர்டு 2 டாய்ஸ் கார் ஃப்ரீ ஃபார் எவ்ரி 8 டாய்ஸ் கார். ஒவ்வொரு 8 கார் வாங்கும்போது ஒரு 2 கார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி இன்னொரு டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாரு. அப்போ 2 டிஸ்கவுண்ட் கொடுத்து என்ன பண்ணுறாருன்னா அந்த பொம்மைகளை விற்கிறாரு. அப்போ பொம்மையில விற்றனால அவர் மொத்தம் 1,800 டாய் டிஸ்கவுண்ட் பண்ணி முடிச்சிட்டாரு. முடிச்சதுனால அவருக்கு எவ்வளோ வந்து லாஸோ லாபம் நஷ்டம் எவ்வளோ வந்திருக்கு அதை கணக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்குறாங்க. அதான் நம்ம வேலை என்ன கணக்கு பார்க்குறோம்ல. அப்போ கணக்கு பார்த்து நம்ம சொல்ல வேண்டியது. அப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 1,200 காரு. டோட்டல் காரு காஸ்ட் எவ்வளோன்னா 90,000 ரூபா. அப்போ ஒரு கார் முதல் எவ்வளோன்னு பார்க்கணும் நம்ம. 90,000 × 1,200. ஒரு கார் எவ்வளோன்னா 75. சரிங்களா? 200 காரை டொனேட் பண்ணிடுறாரு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ கார் இருக்கும் அப்படின்னா ரிமைனிங் கார்ஸ் வந்து 1000 கார் இருக்கும். 200 காரை ஒரு சேரிட்டிக்கு கொடுத்துறாரு. போக ரிமைனிங் வந்து 1000 கார் இருக்கும். மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ வச்சுருக்காரு? 120 ரூபா வச்சுருக்காரு.
டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறாரு? 10%. எப்பயுமே டிஸ்கவுண்ட் வந்து எதில் கொடுப்போம்? நம்ம மார்க்கெட் ப்ரைஸில் தான் கொடுப்போம். செல்லிங் ப்ரைஸ்லையோ காஸ்ட் ப்ரைஸ்லையோ கொடுக்க மாட்டோம். சரிங்களா? 120 இன்ட்டு 90/100. இங்கே ஒரு சீரோ, இங்கே ஒரு சீரோ, இங்கே ஒரு சீரோ, இங்கே ஒரு சீரோ அடித்தோம் அப்படின்னா 108. இந்த 108ன்றது என்னது? விற்பனை எஸ்பி. 108 ரூபாய்க்கு அவர் வித்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? 108 ரூபாய்க்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு? வித்திருக்காரு. ஆனா இதுக்கப்புறம் இன்னொரு சிக்கல் இருக்கு. இன்னொரு ஆஃபர். என்ன ஆஃபர் அப்படின்னா 8 கார் வாங்கினா 2 கார் ஃப்ரீ. 8 கார் வாங்கினா 2 கார் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ மொத்தம் எத்தனை வரும்? 10 கார் வருதா? அப்போ 1000 கார். 1000 கார்ல 800 கார் வாங்கினோம்னா 200 கார் வந்து ஃப்ரீ. சரிங்களா? அப்ப 800 காருக்கு அவங்க காசு கொடுப்பாங்க. 200 கார் ஓசியா வாங்கிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? 800 காருக்கு அவங்க காசு கொடுப்பாங்க. ஆனா 200 கார் வந்து ஓசியா வாங்கிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அப்ப அந்த 800 கார் தான் அவங்க காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க. அப்ப அந்த 800 கார், ஒரு கார் வந்து 108 ரூபா மணிங்க. 800 கார் வித்தா எவ்வளவு விற்கலாம்? 86,400 ரூபாய்க்கு அவர் வித்திருக்காரு. சரிங்களா? ஆனா இவரோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு கொடுத்துருக்காரு அப்படின்னா 90,000 ரூபாய். ஆனா இவர் வித்தது எவ்வளவு அப்படின்னா 86,400 ரூபாய்க்கு தான் இவர் வித்திருக்காரு. மீதம் 3,600 ரூபாய் இவருக்கு என்னவா இருக்குன்னா நட்டமா இருக்கு. 3,600 இவருக்கு என்னன்னா நட்டம். ஆனா இங்க வந்து நட்டம் கேட்கல, எத்தனை பர்சன்டேஜ் தான் கேட்கறாங்க. அப்ப பர்சன்டேஜ் வந்து 3,600 நட்டம், லாஸ் வந்து இவ்வளவு. சிபி எவ்வளவு? 90,000 இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா எவ்வளவு வரும்? இங்க 2 0, இங்க 2 0, 9, இங்க 4. 4% என்ன ஆகுது? இங்க இருக்கு லாஸ் ஆகுது. ஆப்ஷன் 1 தான் இது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். A retailer marks an air conditioner 80% above the cost price. ஃபர்ஸ்ட் புள்ளி வரைக்கும் படிச்சாச்சு. ஒரு ஏர் கண்டிஷனர் ஏசி. ஏசியை காஸ்ட் ப்ரைஸோட 80% அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது விலை வந்து கூட்டி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு 25%. ஒரு ஃபெஸ்டிவல் வருதுன்னு சொல்லி ஆஃபர் கொடுக்குறாரு. சாதாரணமாகவே ஆஃபர் கொடுக்குறாரு 25%. அதுக்கப்புறமா திரும்பி ஒரு ஃபெஸ்டிவல் வருதுன்னு சொல்லி திருப்பி ஒரு 10% ஆஃபர் கொடுக்குறாரு. அப்படி ஆஃபர் கொடுத்தனால அவர் எவ்வளோ விற்றுருக்காரு அப்படின்னா 15,552 ரூபாய்க்கு அவர் அந்த பொருளை வச்சுட்டாரு. ஆனால் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. இந்த ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் நம்ம எப்பயுமே நம்ம என்ன பண்ணிடுவோம்? 100 ரூபான்னு தான் வைப்போம். சரிங்களா? மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோனா 180. ஏன்னா 80% அதிகமாக மார்க் பண்ணியிருக்காங்க, கணக்கில் வச்சுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் நம்ம எதில் பண்ணுவோம்னா மார்க்கெட் ப்ரைஸில் தான் பண்ணுவோம். மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு? 180 ரூபா. அந்த 180 ரூபால மொதல் 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ 25% நம்ம எப்படி போடுறது? 75/100. ஏன் 75/100 போடுறோம்னா 25% டிஸ்கவுண்ட் ஆகுதுன்னா கழிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். டிஸ்கவுண்ட் அப்படின்னா நம்ம கழிக்கிறது. கழிக்கினா 100ல் 75 ஆகும். சரிங்களா? ப்ராஃபிட்னா என்னது? இப்போ 25% ப்ராஃபிட்னா 100 125 ஆகும். சரிங்களா? அதுக்கு திருப்பி ஒரு 90 ரூபா. 90/100. ஏன் 90 போடுறோம் அப்படின்னா 10% என்னது? டிஸ்கவுண்ட். அப்போ 100ல் 10 குறைக்கணும். சரிங்களா? இந்த ஒரு சீரோ அடி ஆகுது. இந்த ஒரு சீரோ அடி ஆகுது. இங்கே 3 ஆகுது, இங்கே 4 ஆகுது. அப்போ 18 3 54 9 6 மிச்சம் 1 45 46 48 486. அதாவது 486 டிவைடட் பை 4. அப்போ வகுத்தோம் அப்படின்னா 486 டிவைடட் பை 4. ஒவ்வொரு நாள் 4 7 8 ஒவ்வொரு நாள் 4 மிச்சம் 2 புள்ளி வச்சு சீரோ சேர்த்துனா 5 5 20. சரிங்களா? அப்போ 121.5. இந்த 121.5 என்னது? செல்லிங் ப்ரைஸ். சரிங்களா? ஒரு பொருளை மார்க்கெட் பண்ணி இப்போ நம்ம கடைக்கு போனோம் அப்படின்னா ஒரு பொருளுக்கு வந்து 100 ரூபான்னு போட்டுருப்பான். ஆனால் நம்ம திருப்பி கடைக்காரன் பில்லு போடும்போது கட்ட 95 ரூபா 98 ரூபான்னு சொல்லுவாங்க. அதை தான் இந்த செல்லிங் ப்ரைஸ். நம்ம வந்து வாங்குற விலை தான் இந்த விலை. சரிங்களா? அப்போ 121 ரூபா. இந்த 121 ரூபா, இந்த 121.116 ரூபான்னு வச்சுக்கோங்க. 21 ரூபா. 21 ரூபா தான் எவ்வளோனா 15,552. 15,552. 52. 100 எவ்வளவு? என்ன கேட்குறாங்க? காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. 100 எவ்வளவு? 100 இன்ட்டு 15,552 டிவைடட் பை 121.5. இங்கே மேலே ஒரு 10. மேலே ஒரு 10 சேர்த்தனால இங்கே இருக்க புள்ளியை நம்ம என்ன பண்ணிடுவோம்? எடுத்துட்டோம். சரிங்களா? இங்கே 25 10
மிச்சம் 2 4 5 20 மிச்சம் 1 3 5 15 8 3 24 ஓர் 3 3 5 3 15 மிச்சம் 1 ஓர் 3 3 மிச்சம் 2 7 3 8 3 24 மிச்சம் 1 மிச்சம் 1 4 3 12 சரிங்களா? அப்போ இங்கே திருப்பி 27 3 81 1728 3 5184 திருப்பி இங்கே அடிச்சு கொடுத்தோம்னா 9 3 27 திருப்பி 5 3 15 மிச்சம் 2 7 3 21 மிச்சம் 1 6 3 18 சரிங்களா? ஓர் 3 3 576 64 சரிங்களா? 64 100 இன்ட்டு 64 இன்ட்டு 2 128 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 12,800 காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 18,800 ஆப்ஷன் 3 தான் என்னன்னா இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். 18,800 அந்த பொருளை வாங்கி 15,582 என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பொருளை அவர் வித்திருக்காரு. சரிங்களா? 40 லிட்டர் மிக்சர் கண்டைன் ஜூஸ் அண்டு வாட்டர். 40 லிட்டர் ஒரு மிக்சர் இருக்கான், அதில் ஜூஸும் வாட்டரும் கலந்துருக்கான். அந்த ஜூஸும் வாட்டரும் 5.3 ரேஷியோவில் இருக்கான். அதாவது ஜூஸ் வந்து 5ம் வாட்டர் வந்து 3 இருக்கான். சரிங்களா? இந்த 40 இங்கே ரெண்டையும் கூட்டினா 8 வருதா? அப்போ ஓர 5 அப்போ 5 × 5 25 3 × 5 15 25 லிட்டர் ஜூஸ் இருக்குது, 15 லிட்டர் என்ன இருக்குது? வாட்டர் இருக்குது. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா எவ்வளோ தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா இந்த ரேஷியோ வந்து 2:3 மாறும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 25/15 ப்ளஸ் தண்ணி தான் நம்ம சேர்க்குறோம். அதனால தான் இது ஜூஸு, இது வாட்டர். அந்த வாட்டர்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸ் சேர்க்குறோம். சரிங்களா? சீக்வல் டு 2/3 3 25 75 30 + 2x சரிங்களா? அப்போ 45 = 2x. இப்போ x = 22.5 லிட்டர். 22.5 லிட்டர் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த 5.3 ரேஷியோ என்ன ஆயிரும்? 2.3 ரேஷியோவா என்ன பண்ணுறோம்? மாற்றப்படும். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின். ரிங் ஷேப்டு டிஸ்க். ரிங் ஷேப்டு டிஸ்க் இருக்கா, அதில் அவுட்டர் ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டரும் இன்னர் ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டரும் இருக்கலாம். சரிங்களா? வாட் இஸ் த அப்ராக்சிமேட் ரேட்டு? அதாவது அப்ராக்சிமேட் ரேட்டு ரிங்ஸ் ஏரியா டு த ஹோல் அவுட்டர் சர்க்கிள். அதாவது அவுட்டர் ரேடியஸ் பெரிய ஆறு எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். இன்னர் ரேடியஸ் ஸ்மால் ஆர் எவ்வளவு? 7 சென்டிமீட்டர். சரிங்களா? ரிங் ஏரியாவுக்கு என்ன பண்ணலாம்? பை ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இஸ்ட் அவுட்டர் சர்க்கிள் ஏரியா வந்து பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். சரிங்களா? அப்போ ஆர் ஸ்கொயர்னா 10 ஸ்கொயரு, இந்த பை அடியாயிரும். 10 ஸ்கொயரு 7 ஸ்கொயரு, இங்கே 10 ஸ்கொயரு. அப்போ 51 மைனஸ் 100 × 100 சரிங்களா? அப்போ 51:100 தான் இந்த கொஸ்டினை கரெக்டான ஆன்சர். இங்கே அப்ராக்சிமேட்னு கேட்குறாங்க. இதை நம்ம அடிச்சு கொடுத்தா ரொம்ப நேரம் ஆகும். அதனால என்ன பண்ணிங்கன்னா இங்கே 1 இங்கே 2 வச்சுக்கிட்டு 51 50 வச்சுக்கிட்டு 100 100 வச்சுக்கிட்டு 1:2 அடிச்சு விட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் ஆன்சர் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் என்னது இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் ஆகும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். A is able to complete a task in 15 days while B took 20 days to finish the same work. If they collaborate and work together for 4 days, what fraction of the work will still remain? சரிங்களா? A வந்து ஒரு ஒர்க்கை முடிக்க 15 நாள் ஆகுமா, B வந்து ஒரு ஒர்க்கை முடிக்க 20 நாள் ஆகுமா. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை எவ்வளோ நாள் முடிப்பாங்கன்னா 1/15 1/20 சரிங்களா? 2க்கு எல்சிஎம் கொடுத்தோம்னா 60. இங்கே 4 ஆகும், 4 இங்கே 3 ஆகும், 7/60 சரிங்களா? இவங்க எவ்வளோ நாள் பார்க்குறாங்க? 4 நாள் பார்க்குறாங்க இந்த ஒர்க்கை. சரிங்களா? அப்போ ஒரு நாளுக்கு வந்து 7/60. அப்போ 4 நாள்னா 4 × 7/60 28/60. இது வந்து 4 நாள் ஒர்க்கு. சரிங்களா? அப்போ இங்கே என்ன ஆகும்? 7 இங்கே 15 சரிங்களா? 7 நாள் 7/15 முடிந்த வேலை அதாவது கம்ப்ளீட் பண்ண ஒர்க். அப்போ ரிமைனிங் ஒர்க் இருக்கும்ல, ஒரு ஒர்க்கில் 7/15 ஒர்க்கை முடிச்சிட்டாங்க அப்படின்னா 1ல் 7/1 கழிச்சோம் அப்படின்னா மீதம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். மீதம் எவ்வளோ இருக்குது?
15 மைனஸ் 7/15 8/15. சரிங்களா? ஆன்சர் எவ்வளோனா 8/15 வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது, ரிமைனிங் ஒர்க்காக இருக்குது. ஆப்ஷன் 3 தான் என்னன்னா இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். 2 ஆயில் ப்ரைஸ்டு 90 rupees per kg, 150 rupees per kg. ரெண்டையும் பிளெண்ட் பண்ணுறாங்க. பிளெண்ட் பண்ணி விற்றாங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து 20%. 20% ப்ராஃபிட்டில் 144 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சரிங்களா? இப்போ 20% ப்ராஃபிட். இது நம்ம என்ன மெத்தடில் போனோம்னா பட்டர்ஃப்ளை மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த பட்டர்ஃப்ளை மெத்தடில் போகலாம். அப்படி பட்டர்ஃப்ளை மெத்தடில் போடும்போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இது காஸ்ட் ப்ரைஸாக இருந்தால் இது காஸ்ட் ப்ரைஸ், நடுவில் இருக்கிறது காஸ்ட் ப்ரைஸ், மூணும் ஒரே ரேட்டாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன ரேட்டில் இருக்குன்னா செல்லிங் ப்ரைஸில் இருக்குது. சரிங்களா? காஸ்ட் ப்ரைஸில் இல்லை. ஏன்னா 20% ப்ராஃபிட்டில் விற்றோம்னா அது செல்லிங் ப்ரைஸாக தான் இருக்குமே தவிர காஸ்ட் ப்ரைஸாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ 120 தான் வந்து 144 ரூபா அப்படின்னா 100 வந்து எவ்வளோ? 100 எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், காஸ்ட் ப்ரைஸாக நம்ம வச்சுக்குவோம். அப்போ 100 × 144 டிவைடட் பை 120. இந்த 0 இந்த 0 அடி 1 இங்கே 12 120 ரூபா. சரிங்களா? அப்போ 90 இங்கே 120 இங்கே 120. சரிங்களா? எப்பயுமே பட்டர்ஃப்ளை மெத்தடில் இங்கே நடுவில் போகிற வேல்யூ வந்து இந்த ரெண்டு வேல்யூக்கும் இடைப்பட்ட வேல்யூவாக இருக்குதான்னு நல்லா கவனிச்சுட்டு போடுங்க. சரிங்களா? போட்டிங்கன்னா 30 இங்கே 30 1:1. ஆப்ஷன் 1 தானே இது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். சரிங்களா? வேற எந்த டவுட்டும் இல்லைல்ல? அதுக்கடுத்து 3 pipes A, B and C capable filling a tank 6, 8 and 12 hours. 3 பைப் இருக்கான். ஏ பைப் வந்து 6 மணி நேரத்துலையும், பி பைப் வந்து 8 மணி நேரத்துலையும், சி பைப் வந்து 12 மணி நேரத்துலையும் என்ன பண்ணுது, இந்த டேங்கை ஃபில் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ ஏ 6 மணி நேரம் 6 மணி நேரம் அப்போ 1/6. பி 8 மணி நேரம் அப்போ 1/8. சி 12 மணி நேரம் அப்போ 1/12. ஸோ உங்கள் 3 பேருக்கும் நம்ம என்ன டுகெதர் கம்ப்ளைண்ட் பண்ணி 3 பேருக்குமே என்ன பண்ணுங்க, எல்சிஎம் முடியும். 1/6 + 1/8 + 1/12. அப்போ அந்த 3க்கும் 24 வந்து எல்சிஎம் கரெக்டாக இருக்கும். அப்போ 4 + 3 + 2 24 போட்டோம் அப்படின்னா 6 நாங்க 24, 8 3 24, 24 12 2 24. சரிங்களா? அப்போ எவ்வளோ வரும் மொத்தம் 9/24. சரிங்களா? 3 9 8 3 24 3/8. சரிங்களா? அதுக்கடுத்து 3 pipes open together, they operate 2 hours before pipe C closed. அதாவது 3 இந்த பைப்பில் பைப் சி மட்டும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுறாங்களாம். அப்போ 2 மணி நேரமா ஏவும் பி ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ அதை கண்டுபிடிக்கணுங்க. 2 ஹவர்ஸா 2 மணி நேரமா ஏவும் பியும் ஓடிக்கிட்டே இருக்கு, ஓடுது. இதை பைப் சியை தான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்போ எவ்வளோ வருது, 2 மணி நேரம் 3/8 × 3/4 1 இங்கே 2 4 2 8. சரிங்களா? அப்போ 3/4 ஒர்க்காக முடிச்சிட்டாங்க. அப்போ மீதம் ஒரு ஒர்க்கில் காமனாக ஒரு ஒர்க் இருக்கு. ஹோல் ஒர்க்கில் ஒரு ஒர்க்கில் 3/4 ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 1/4 ஒர்க்கு ரிமைனிங் இருக்குது. அந்த 1/4 ஒர்க்கை யார் வர முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எப்படி சி க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி இந்த 2 மட்டும் ஓடுது. சரிங்களா? அவங்க எப்படி முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஏ + பி 1/6 + 1/8. சரியா? அப்போ 4 + 3 இங்கே 24. அப்போ 7/24. சரியா? அப்போ மீத வேலை எவ்வளோ இருக்குன்னா 1/4 வேலை இருக்குது. அந்த 1/4 வேலை 7/24 எவ்வளோ நேரத்தை முடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. 1/4 × 24/7 6 நாங்க 24 6/7 ஹவர்ஸ். 6/7 ஹவர்ஸில் மீத இருக்க 2 பேரும் அந்த ஒர்க்கை என்ன பண்ணிடுறாங்க, முடிச்சுறாங்க. ஆப்ஷன் 1 தானே இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். A circular pizza having radius of 21 cm. If 75% of its eaten, what is the area of the pizza remaining? ஆனால் இவங்க கொடுத்த ரேடியஸ்க்கும் இந்த கொஸ்டினுக்கும் சம்மந்தமே இல்லை. என்ன கேட்குறாங்கன்னா 21 சென்டிமீட்டர் ரேடியஸ் கொண்ட ஒரு பீஸா இருக்கும். அந்த பீஸாவில் 75% தின்னுட்டாங்கன்னா மீதம் இருக்க எத்தனை பர்சன்டேஜ் கேட்குறாங்க. மீதம் 25% தானே இருக்கும். சரிங்களா? மீதம் 25% தான் இருக்கும். 75% தின்னுட்டாங்க, மீதம் வந்து 25% இருக்குது.
சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த டோட்டலான சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கணும் சரிங்களா? அப்போ மொத்த ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் நம்ம பீஸானே வச்சுக்கணும். பீஸாவும் சர்க்கிள் ரெண்டும் ஒன்று தான் சரிங்களா? அப்போ பையார் ஸ்கொயரு அப்போ 22/7 இன்ட்டு 21 இன்ட்டு 21 இங்கே 3 22 3 66 21 6 6 12 மிச்சம் 1 13 6 8 3 1386 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இது மொத்தம் 100% மொத்த வட்டமாக இருக்க அந்த பீஸாவுடைய என்னது ஏரியா. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 75% தின்னுட்டாங்க. அப்போ மீத 25% தான் எவ்வளோ இருக்குன்னு அவங்க கேட்குறாங்க சரிங்களா? அப்போ மீத 25% தான் அவங்க கண்டுபிடிக்கணும். அப்போ 100% தான் எவ்வளோ அப்படின்னா 1386 அப்படின்னா 25 வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்கலாம். 25 இன்ட்டு 1386 டிவைடட் பை 100 டிவைடட் பை 100. அப்போ 25 அதாவது என்ன அப்படின்னா 1386ன்றது 100%. அந்த 100%ல் 75% சாப்பிட்டாங்க. இப்போ மீத 25% தான் இருக்குது. அப்போ அந்த 25% என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும் 100. இங்கே 3 இங்கே 1 இங்கே 4 1 4 ஒன்றாங்க 12 மிச்சம் 1 4 16 மிச்சம் 2 5 20 மிச்சம் 2 புள்ளி வச்சு 0 சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் 5 20 சரிங்களா? அப்போ எவ்வளோ வருது ஆன்சரு 346.5 சரிங்களா? 346.5 ஆப்ஷன் 2 தானே இது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர் சரிங்களா? அடுத்த கொஸ்டின் இந்த லைன் ஒரு லைன் போதான் y = m இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5 த்ரோதான் 1.8 1.8 வழியாக இந்த லைன் போகுதான். அப்போ 1 வந்து எக்ஸ்னும் ஒய்யை வந்து 8 வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம் சரிங்களா? அப்போ y = mx ப்ளஸ் 5 ஒய் வந்து 8ன்னு இங்கே பார்த்தாச்சு. இப்போ எம் வந்து எவ்வளவு எக்ஸ் வந்து 1 இப்போ இங்கே 1 ப்ளஸ் 5 சரிங்களா? அப்போ 8 எம்மு ப்ளஸ் 5 எம் அந்த பக்கம் போச்சு நான் 5 அந்த பக்கம் அனுப்பிடுவோம். அப்போ எம் இந்த பக்கம் வச்சுட்டு 5 அந்த பக்கம் 8ல் -5 ஆயிரும். இந்த ப்ளஸ் 5 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா -5 ஆயிரும். அப்போ 3 எம் = 3 தான் என்னது ஆப்ஷன் 3 இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர் சரிங்களா? அவ்வளோதான் 25 கொஸ்டின் நடத்தி முடிச்சாச்சு சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட்டு போடுங்க. டைமை வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணுங்க சரிங்களா? நீங்கள் வாட்டுக்கு போட்டுக்கிட்டே ரிவ்யூ பார்க்காம விட்டுறாங்க. ரிவ்யூ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா? இப்போ நிறையா பேர் நம்ம பாஸ் ஆவாங்க. அவங்களாம் ஏன் கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நிறையா பார்ப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படித்தே பாஸ் ஆகினா நிறையா பேர் இருக்காங்க சரிங்களா? அப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்காம போய் தான் எப்படி கொஸ்டின் கேட்பான்னு தெரியாது, எந்த மாடலில் கேட்பான்னு தெரியாது, அதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணவும் தெரியாது இல்லையா? அரைக்கணும் அப்போ எப்படி வந்துடும் சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா பாருங்கள். அதுதான் உங்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வந்து ஒரு என்ன சொல்கிறது நமக்கு கிடைச்ச பாக்கியம்னு சொல்லலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஏன்னா அதில் மாடல் வச்சு தான் கேட்பாங்க. இப்போ நீங்கள் பேங்கிங் போனீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கான ஒரு இதே இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த கேட்ட கொஸ்டின் அடுத்து கேட்கவே மாட்டான். ஆனால் எஸ்எஸ்சியில் அப்படி கிடையாது. இந்த வட்டம் கேட்ட கொஸ்டின் அடுத்த ஷிஃப்ட்டில் கேட்கலாம், அடுத்த வருஷத்தில் இருக்க இன்னொரு ஷிஃப்ட்டில் கேட்கலாம், மாற்றி அப்படி கேட்பாங்க. ஆனால் பேங்கிங்கில் அப்படி கேட்க மாட்டாங்க. அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்லது வந்து இருக்குது, அதை நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை போட்டு பாருங்கள். எப்பயுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்காம எக்ஸாமுக்கு போகாதீங்க சரிங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்துக்க ரொம்ப 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 தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுவாங்க சரிங்களா? ஷேர் பண்ண தான் அடுத்தடுத்த வீடியோ கூட எனக்கு ஒரு ஊக்கமாக சரிங்களா? ஓகே தேங்க்யூ.